டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கராக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. இல்லை, இப்போ இந்த பொள்ளாச்சி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சருடைய மகன் வந்து தொடர்புல இருக்கிறாரு, அவரே வந்து காப்பாத்து நீங்க சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? இந்த வார்த்தையை நீங்க எப்படி பயன்படுத்துவீங்க? உங்களுக்கு ஊடகத்துல நீங்க மைக் கிடைச்சா நீங்க என்னாலும் பண்ணிடுவீங்களா? 6 வருஷத்துக்கு முன்னாடி அவரே பேசியிருக்காரு. அப்படி வழக்கு யார் பேசியிருக்கா? பொள்ளாச்சி ஜெயராமன் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு? தொடர்பு இல்ல, என் மகனுக்கும் அந்த விவகாரத்துக்கும் தொடர்பு இல்லைன்னு பேசியிருக்காருல்ல. நான் நீதிமன்ற வழக்குல அதை பத்தி ஏதாவது வந்திருக்கான்னு கேட்டேன். புகார்ல ஏதாவது வந்திருக்குதா, வழக்குல ஏதாவது வந்திருக்கா, தண்டனை ஏதாவது வந்திருக்கு? அவர் வந்து ஒரு அரசியல் தலைவர் வந்து இதை பத்தி பேசக்கூடாதுன்னு தடை வாங்கியிருக்கு. அப்ப என்ன பேசுறது நியாயமில்லைங்கிறது நீதிமன்றம் தடை கொடுத்துருக்கு. நீங்க அதை எடுத்து பேசுறீங்க. உங்க கையில மைக் இருக்குங்கிற ஒரு துணிச்சல். நீங்க பேசுங்க திமுக பத்தி. உங்களுக்கு சரியான தைரியமான பத்திரிகையாளர் உங்களுக்கு பேர் சொல்றேன். நீங்க பேசுங்க திமுக ஆட்சி பத்தி ஒண்ணு பேசுங்க. நீ திமுக பிரமுக பத்தி சொல்லுங்க. ஒரு பிரமுகர் பேரை சொல்லுங்க. செங்கல்பட்டு சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வேலூர் சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? விருதுநகர் சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பல்லாவரம் நீங்க என்னைக்கா நியூஸ் போட்டிருக்கீங்களா? கூட்டத்தில் வந்து பெண் போலீஸ் நடந்த மறந்துட்டீங்களா? அவர் அப்படி பேசினார், அவரே பேசினார். அதான் உங்களுக்கு அதிமுக உங்களுக்கு அப்படி கிழக்கு. அதிமுக முன்னாள் அமைச்சர் திமுக பத்தி பேசுங்க. அப்படி இன்னொரு கட்சி பத்தி பேசுங்க. திமுக இன்னும் ஏதாவது ஒரு கட்சி பத்தி பேசுங்க. அதிமுக பாஜக உங்களுக்கு கிள்ளுக்கிற நம்ம என்னென்ன அடிச்சுக்கலாம். அப்புறம் அண்ணே சாரிண்ணே அப்படி இல்லைன்னு சொல்லிக்கலாம். இல்ல, இந்த விவகாரத்துல அவர் தொடர்பே படுத்தக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தொடர்பு படுத்துங்க, ப்ரூஃப் இருந்தா புடிச்சு உள்ள வைங்க. ப்ரூஃப் இருந்தா உங்களுக்கு தோணுச்சுன்னு சொல்லுவீங்களா? அப்புறம் அவர் இல்லைன்னு மறுத்த கடைசி வரை போடுவீங்களா? கவர்னருக்கு என்ன சொன்னீங்க? பன்வாரிலால் புரோஹித் என்ன சொன்னீங்க? அப்புறம் என்ன பண்ணீங்க? ப்ரூஃப் பண்ணீங்களா? அப்ப நீங்க அவதூறு பண்ணி 10 வாரம் போடுவீங்க. அப்புறம் மன்னிப்பு வந்து ஓரமா கேட்பீங்களா? அதை பத்தி ஏதாவது டீல் பண்ணாம வந்தீங்களா? இது தொடர்பா அவருடைய மகன் வந்து சில ஃப்ரெண்ட்ஸோட இருந்த புகைப்படம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி முன்னணி நாளிதழ் ஒண்ணு போட்டுச்சுல. உங்களோட ஒரு நண்பர் தொடர்புல இருக்கிறார், அவர் திருடுறார். அப்ப நீங்க கூட்டு கல்யாணம் சொன்னா ஒத்துக்கிடுவீங்களா? நான் அவர் நண்பர் இல்ல போல உங்க கூட இருந்த ஒருத்தர் ஏன் கூட 1000 பேர் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. உங்க கூட ஒரு போட்டோ எடுக்கிற உங்க நண்பரே நான் சொல்றேன், அவர் வந்து திருடுதனம் பண்றார், அவர் ஒரு கொலை பண்றார். நீங்க வந்து கொலையில கூட்டு நான் ஒத்துக்கிடுவீங்களா? சொன்னா ஒத்துக்கிட்டு சங்கர் சர்மாவுடைய கூட கொலையாளிகளை கூட்டு சொன்னா சரி சொல்லுவீங்களா? நீங்க என்ன போட்டோவோட போட்டாரு? அந்த சம்பவத்துல அந்த வழக்குல அந்த பிரச்சனை தொடர்பு இருக்கான்னு பேசுங்க. அதுல புகார் இருக்கான்னு பேசுங்க. நான் பேசணும்ன்றேன், பேசக்கூடாதுன்னு இல்ல. புகார் இருக்கா? வழக்குல விசாரணை வெளியே வந்துச்சா? தண்டனை தீர்ப்புல வந்திருக்கா? நிறைய பேரை மறைக்க பார்த்திருக்காங்கிறதான இப்ப திமுகவோட குற்றச்சாட்டு. அப்ப திமுக இப்படி பெருமை பண்ணுச்சு, நாங்க சீக்கிரம் தண்டனை வாங்கி கொடுத்தோம் சொல்லிச்சு. அப்ப நாங்க விடுதலை வாங்கிட்டோம் சொல்லி கொடுங்க. அதிமுக காரங்களை விட்டுறோம் சொல்லி கொடுங்க. மாண்பு முதலமைச்சர் என்ன சொன்னாங்க? நாங்க இதுல தண்டனை வாங்கி கொடுத்த மாதிரியே கொடநாடு கேஸ்ல வாங்கி தரோம் தானே சொன்னாங்க. அப்ப இதுல தண்டனை வாங்கி கொடுத்த தப்பான ஆட்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? இல்ல தப்பு செஞ்ச ஆட்கள் வெளியில இருக்காங்களா? புரியுதா உங்களுக்கு? அதுல கிரெடிட் எடுக்குது திமுக. அப்ப எப்படி கிரெடிட் இருக்கும்? தப்பான ஆட்களை வந்து வெளியே விட்டோம் சொல்லி கிரெடிட் எடுக்க முடியுமா? அதை பத்தி ஏன் பேச்ச காணும்? புகார்ல பேச்ச காணும், விசாரணையில பேச்ச காணும், தண்டனை தீர்ப்புல பேச்ச காணும். தமிழக முதலமைச்சர் சொல்றாரு நாங்க கரெக்டா பண்ணோம். அப்ப நீங்க நாங்க அப்பீலுக்கு போய் அது விடுபட்டு ஆட்களையும் தண்டனை வாங்கி தருவோம் சொல்லிக்கணும். அதிமுக பாஜக தமிழ்நாடு கவர்னர் உங்களுக்கு எல்லாம் கிள்ளுக்கிற அது நம்ம என்னன்னாலும் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து அப்படியாங்க சொல்லிக்கலாம், அன்னைக்கு பேசுறாங்க சொல்லி விட்டுக்கலாம். இல்ல, இப்ப நம்ம அறிக்கையில பாக்குறோம்ல, இப்ப ரகுபதி அறிக்கை விடுறாரு, மு.க. ஸ்டாலின் அறிக்கை விடுறாரு, அதிமுக ஆட்சியில என்ன மாதிரியான இன்ஃபுளுன்ஸ் பண்ணி இவங்களை தப்பிக்க விட்டாங்க அப்படின்னு சொல்லி. சார் தப்பிக்க விட்டாங்கல்ல சார், நீங்க மாட்டி விட வேண்டியதானே சார்? ஆட்சி நீங்க உங்கள்ட்ட தான் இருக்கு 4 வருஷம். அப்ப நீங்க நாங்க தண்டனை வாங்கி கொடுத்தோம் சொல்றீங்க சார். அதிமுக ஆட்சியில அதிமுக பொறுமை அராஜகம் பண்ணிட்டாங்க, ரைட்டு. அப்படித்தானே இப்ப மாண்பு முன்னாள் அமைச்சர்கள் மீது எப்படி வழக்கு போடுறீங்க நீங்க? அதிமுக ஆட்சியில ஒருத்தர் ஊழல் பண்றாரு, அவர் அன்னைக்கு அமைச்சரா இருந்தாரு, அவர் மாதிரி வழக்கு போட மாட்டாங்க. அப்படித்தானே பண்றீங்க. இப்ப நீங்க வழக்கு போடுறீங்கல்ல, எதுக்கு வழக்கு போடுறீங்க? அதை மாதிரி போட்டுக்க வேண்டியதானே, போட்டு அவங்க உள்ள வைக்க வேண்டியதானே. ஏன் பண்ணல? கிரெடிட் எடுக்கிறீங்க. அப்ப வழக்கு முடிஞ்சு வச்சு தானே அர்த்தம் உங்களுக்கு. வழக்கு முடியலன்னு சொல்லுங்க. மாண்புமிகு அமைச்சர் ரகுபதியோ மாண்புமிகு அமைச்சர் முதலமைச்சரோ அவங்க சொல்லட்டும், நாங்க இன்னும் 9 பேருங்கிறது வந்து ஒரு ஆரம்ப பள்ளி தான், மொத்தம் 18 பேர். அதுல வந்து இன்னும் 9 பேர் வந்து ஏடிஎம்காரங்க, நாங்க அவங்க தான் தண்டனை வாங்கி தரோம் சொல்லுங்க. அப்படி சொல்லியிருக்காங்களா? அப்படி சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்க பஸ். அப்படி சொல்லல. அப்புறம் ஏடிஎம்காரங்க எங்க வர்றாங்க? இங்க உங்க புகார்ல இல்ல, உங்க விசாரணையில் இல்ல, உங்க தீர்ப்புல இல்ல, கிளைம்ல மட்டும் எப்படி வந்துடும்? அப்ப நீங்க எப்படி பெருமை தேடுவீங்க முதல்ல? அப்ப 9 பேர் வெளியே இருக்கிறான், ஏடிஎம்காரங்க வெளியே இருக்கானா, தீர்ப்பு எப்படி வந்துச்சு? வழக்கு எப்படி முடியுமா? இப்படி முடிச்சிட்டீங்க. சிபிஐ விசாரணைக்கும் நீங்க கிரெடிட் எடுத்துக்கிடுவீங்க, சிபிஐ தீர்ப்புக்கும் நீங்க கிரெடிட் எடுத்துருவீங்க. சிபிஐ சென்ட்ரல் கவர்மெண்டா ஸ்டேட் கவர்மெண்டா? அதையா சொல்லுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட். சரி, அதான் இந்த விவகாரத்துல வந்து இப்போ மாறி மாறி கிளைம் பண்ணிக்கிறாங்களா, நாங்க தான் வந்து இதை பெற்று கொடுத்துருக்கோம். எல்லாரும் கிளைம் பண்ணி மக்களுக்கு நல்லது செய்யறதுல கிளைம் பண்ணா எனக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது. நான் நீங்க ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிங்க, நான் அதை முடிச்சிட்டேன். சென்ட்ரல் கவர்மெண்டா ஸ்டேட் கவர்மெண்டான்னு கேட்டேன், சிபிஐ யாருன்னு கேட்டேன். நீங்க சொல்லிட்டீங்க, எனக்கு அது முடிஞ்சு. எனக்கு அதை பிரச்சனை. கிளைம் எல்லாருமே நல்லது செய்யறதுக்கு எல்லாருமே கிளைம் இருக்கு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இது எல்லாமே மக்கள் பணம், மக்களுக்காக வந்து நடக்கக்கூடிய அரசாங்கம். அதனால வந்து நான் தான் பண்ணேன், நான் தான் எல்லாம் பண்ணீங்களே, எனக்கு சந்தோஷம் தான் சொல்லு. அந்த 9 பேருக்கு தண்டனை கிடைச்சாலே எனக்கு மிகப்பெரிய ஆறுதல். அது வந்து யார் மூலமா கிடைச்சாலும் மகிழ்ச்சி. அதுக்கு வந்து நீ வழக்கறிஞர் காரணமா இருந்தாலும் சரி, விசாரணை அதிகாரி ஐஓ காரணமா இருந்தாலும் சரி, ஜட்ஜு காரணமா இருந்தாலும் சரி, அன்னைக்கு இருந்த அதிமுக அரசு காரணமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருந்த திமுக அரசு காரணமா சரி, இல்ல மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு, எனக்கு யார் காரணம், எல்லா பெருமக்களுக்கும் எந்த ஒரு மகானுபாவும் அந்தரிக்கு வந்தனும் எல்லாருக்கும் என்னுடைய பெரிய வணக்கங்கள். யார் கிரெடிட் இருந்தோ வச்சுக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை. எனக்கு அந்த 9 பேருக்கு வந்து ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு, அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு நீதி கிடைச்சிருக்கு, எனக்கு ஒரு ஆறுதல், அவ்வளவுதான். யாருனாலும் வச்சுக்க கிடைச்சு. இல்ல முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் தீர்ப்பு வந்தோடனே என்ன போட்டிருக்காருன்னா, பொல்லாத அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்ட பெருங்கொடுமைக்கு நீதி கிடைத்திருக்கிறது. அதிமுக குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த சார்கள் மனம் இருந்தால் வெட்டி தனை குனியட்டும் அப்படின்னு சொல்லி அவருடைய அறிக்கை முதல். இந்த சார்கள்ங்கிற வார்த்தை எதனால வந்துச்சுன்னு நீங்க சொல்லுங்க. இந்த சார்கள்ங்கிற வார்த்தை எப்ப கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்லு. சும்மா அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல. அப்ப அந்த சாருக்கு என்ன செய்ய போறீங்க? யார் அந்த சார்னு அவங்க கேட்டாங்களே. பொலிட்டிக்கலா 1000 சொல்லாங்க, அதுக்கு பதில் சொன்னீங்களா? அப்புறம் இதுக்கு எங்க வந்துச்சு? அதான் நீங்க அதிமுக பிரமுகர் ஒருத்தர் இருக்கட்டும், எனக்கு அதிமுக தொடர்பு இருக்கா? நீங்க எப்படி அதிமுக பிரமுகர் சொல்லுவீங்கன்னு நான் கேட்கிறேன். இல்ல இப்ப இந்த 9 பேர்ல 2 பேர் அதிமுக நிர்வாகி தானே. ஏங்க இருக்கட்டும், நான் தான் உங்களுக்கு சொல்லுவீங்க. ஏன் உங்களுக்கு உதாரணமே புரிய மாட்டேங்குது? திமுகவுடைய பொதுக்கூட்டத்தில் நடந்தது யாருங்க பொறுப்பு? அந்த திமுக நிர்வாகி தான். அப்படி போட்டிருக்கீங்களா? அப்படி போட்டிருக்கீங்க. அப்படிதானே போட்டாங்க. இல்ல ஊடகங்களை போட்டாங்களா சார்? உங்க ஊடகங்களை நீங்க என்ன போட்டீங்க? பாக்குற அத்தனை பேருக்கு தெரியுங்க. பாக்குற அத்தனை முதல்ல ஊடகங்களை பத்தி தெரிஞ்சுங்க. மக்கள் யாரும் முட்டாள் கிடையாது. ஊடகங்கள் பூரா என்ன செய்யறாங்க? அரசியல்வாதிகள் பூரா நினைச்சாங்க அரசியல்வாதிகளுக்கு ஆதரவா நீங்க எவ்வளவு போட்டி போட்டு இந்த இப்படி பண்றானே இப்படி பண்ணி எவ்வளவு முட்டு கொடுக்குறீங்க. எல்லாரும் எந்த சேனலும் முட்டு கொடுக்கற முடியாதுல்ல சார். காமன் மேன் நீங்க எல்லாம் கொடுத்தீங்கங்கிற உங்க மனசாட்சி தெரியுங்க. காமன் மேனோட ஐக்கியூவை டோன்ட் அண்டர் எஸ்டிமேட். அவர்களுக்கு உங்களை போல பேசுறதுக்கு மைக் கிடையாது, கேமரா கிடையாது. But they are so smarter than anybody else. அதை ஞாபகம் வெட்டி தலை குனியணும் அப்படிங்கிற ஒரு விவகாரத்தை வந்து மாறி சொல்லிக்கிறாங்க. நோ டவுட் வெட்டி தலை குனியணும், அதுல சந்தேகம் இல்லை. யார் தலை குனியணும் அவங்க பார்த்துக்கணும். ஆட்சியாளர்கள் பொறுப்புனா இப்ப திமுக ஆட்சி நடந்ததுக்கு யார் பொறுப்புன்னு கேட்டு, அதிமுக ஆட்சி நடந்ததுக்கு அதிமுக பொறுப்பு. திமுக ஆட்சி நடந்து ஒரு பிரமுகருடைய பேரை எழுதி போயிருக்காங்கன்ற செங்கல்பட்டுல அதுக்கு யார் பொறுப்பு இருக்கணும்? நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது, உங்களுக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்க பழைய வீடு. அதற்கு திமுக இளைஞரணியை பொறுப்பாக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா உங்களுக்கு? நான் இது ஆன் ரெக்கார்ட் சொல்லியிருக்கேன். அவர் இளைஞரை சேர்ந்தவராக இருக்கலாம், அதுக்கு இளைஞரை கொண்டு வர முடியுமா? அவர் நிர்வாகிகள் அந்த பழக்கத்தை விடணும்னு அன்னைக்கே சொல்லி, இன்னைக்கு சொல்லி, இன்னைக்கு பொள்ளாச்சி ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு, நீங்க ஏடின் கேட்குறீங்கிறக்கா நான் சொல்ல. புரியுதுங்களா? நீங்க எடுத்து பழைய வீடியோ பார்த்துங்க. இந்த பார்வையை முதல்ல பழகுங்க. உங்களுக்கு ஏடிஎம்கே என்ன கட்சியோட பூசிட்டு இருப்பேன், டிஎம்கே என்ன அது எங்கேயோ அது துபாயில் வந்து மேற்கு தெரு, குறுக்கு தெரு, விவேகானந்தர் தெரு அப்படின்னு ஓடி போயிருவீங்க. அடுத்து கொடநாடு விவகாரத்தில் இதே மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும் முதலமைச்சர் சொன்னாரு. 4.5 வருஷம் ஆச்சு இல்லைங்க, நீங்க தானே ஆட்சி எல்லாத்துலயுமே எடுங்கன்னு தானங்க சொல்லிட்டு இருக்கிறேன். நான் எல்லா பிரச்சனையுமே வரணும். கொடநாடு மட்டும் எல்லா பிரச்சனையுமே வரணுமே. எந்த வழக்கில் வரக்கூடாது? அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேல போட்டிருக்கீங்களா? அந்த வழக்கில் என்னாச்சுங்க? இப்ப தண்டனை வரட்டும், தெரியணும்ல மக்களுக்கு. புரியுங்களா உங்களுக்கு? தண்டனை வரட்டும், என்ன வரட்டும்? திரு செல்வ கணபதிக்கு என்னாச்சுன்னு தெரியட்டும், இதுக்கு முன்னாடி இந்த சத்தியமூர்த்திக்கு என்னாச்சுன்னு தெரியணும். ஒவ்வொரு அமைச்சர் பெருமக்கள், முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், இன்னாள் அமைச்சர் பெருமக்கள் எல்லாருக்கும் வரட்டும். வெளியே வந்தா நல்லது தானே. நம்ம இப்போ ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து தீர்ப்பு வந்துச்சு, யாருமே வருத்தமா சந்தோஷம் இல்லை. என்ன தெரியும், நீதிமன்றம் போய் கரெக்டாக வந்துட்டு தான் நினச்சிக்கிட்டாங்க, அவ்வளோதானே. யார் ஒன்று கொண்டாடவும் இல்லை, திண்டாடவும் இல்லைல்ல. அது மாதிரி நீதிமன்றம் போட்டு வரட்டும், ஒன்றும் கெட்டு போல வரணும், கொண்டு வாங்க. அது கொண்டு வந்துடும். அதுக்கு 4 வருஷம் நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க, கொண்டு வர வேண்டியது எல்லாத்தையும் எல்லா வழக்கிலும் துரிதமா முடிங்க. இல்லை அதான் கொடநாடு விவகாரத்தில் கொள்ளையடிச்சது ஒன்று கரடி பொம்மை, மித்தது வாட்ச். இந்த 2 தான் அவங்க கொள்ளையடிக்கிறதுக்காக இவ்வளோ முயற்சி பண்ணாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு பிரதான ஒரு விஷயமா இருந்தது. அதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு, நிறைய கொலைகள். சிபிசிஐடி விசாரணையில் கரடி பொம்மை மட்டும் தான் காணாம போயிருக்குன்னு இருக்கா. உங்களுடைய ரிட்டாரிக் எல்லாம் வேற எங்கேயா வச்சுங்க, ஏன்ட்ட வச்சுக்கிடாதீங்க. உங்களுக்கு வந்து அவ்வளோ ஜாலியாக பொழுதுபோக்கு உங்களுக்கு டைம் கிடைக்குன்னா வேற எங்கேயா வச்சுங்க. கரடி பொம்மை மட்டும் தான் காணாம போயிருக்குன்னு அதில் எழுதியிருக்காங்களா? அதில் சார்ஜ் ஷீட்டில் இருக்கா? நீங்கள் பார்த்தீங்களா? வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, அப்புறம் நீங்கள் கரடி பொம்மை மட்டும் தான் காணாம போய் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அது நீதிமன்றத்தில் வரட்டும், எஃப்ஐஆரை பாருங்க, சார்ஜ் ஷீட்டை பாருங்க, தீர்ப்பை பாருங்க, அப்புறம் பேசுங்க. வாய்க்கு வந்தெல்லாம் பேச. உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் தனியாக உட்காந்து மோட்டோ வேலையை பார்த்து பேசுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை மேத்யூல் சாமுவேல் அந்த பத்திரிகையாளர் வந்து 2 பேரை பேட்டி எடுக்கிறாரு, அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய ஒரு விவகாரமா. சயான் வழக்கா இருக்கட்டும், சாமுவேல் வழக்கா இருக்கட்டும், அந்த டிரைவருடைய மரணமா இருக்கட்டும், தற்கொலை, நிறைய விஷயங்கள்ல சஸ்பீசிவ் விஷயங்கள் இருக்கு, கிரே ஏரியா இருக்கு. அதை நீதிமன்றம் சொல்றேன், நான் அமைதியாக காது. உங்களை மாதிரி நான் குறுக்கு விசாரணை நடத்தி நான் ஒரு ட்ரையல் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். மீடியா ட்ரையல் பண்ற ஆள் நான் கிடையாது. அது எந்த கேஸாக இருந்தாலும் நான் பண்ண மாட்டேன். எனக்கு கிடைக்கக்கூடிய ஆதாரங்களை நான் மக்கள் முன்னாடி வைப்பேன். இதுதான் தீர்ப்பு, நான் சொல்ல மாட்டேன். இதுல இருக்குதா நியாயம் இருக்குதா லாஜிக் நீங்க பாத்துக்கு, மக்கள் பார்த்துக்கொண்டு சட்டம் பார்த்து. உங்களுக்கு தேவைன்னா ஏடிஎம் பண்ணா நீங்க துருவி விசாரிப்பீங்க, மத்தெல்லாம் நீங்க விசாரிக்க மாட்டீங்க. நான் 100 கேஸ் எடுத்து சொல்ல, அதெல்லாம் நீங்க என்னைக்கா விசாரிச்சா எட்டி பார்த்துக்கலாம் நான் உங்களை கேட்பேன். அந்த எட்டி பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால உங்கள்ட்ட சொல்ல புரோஜனம் இல்லைங்கனால சொல்லாம.